சியா, நீங்க இப்ப என்ன வேஷம் போட்டு வந்திருக்கீங்க? பாதிரியாரா பாரதியாரா? பாரதியார். டியர் பேரண்ட்ஸ், நம்மளுக்கெல்லாம் ஒரே ஒரு திருக்குறள் நம்ம காலத்துல படிக்கும்போது அது எத்தனை அடி ஃபர்ஸ்ட் வரும், ரெண்டாவது எத்தனை வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. தெரியாது தானே? சொல்லுங்க, என்ன யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆனா இந்த குட்டி பிள்ளைய இப்ப பாத்தீங்கன்னா அந்த திருக்குறள்ல உள்ள எந்த கொஸ்டின் அவங்க நம்ம கேட்டாலும் ஆன்சர் பண்றாரு. இதை நம்புறீங்களோ இல்லையோ, இப்ப நேர்ல பார்க்க போறீங்க. மாஸ்டர், நீங்க என்ன கொஸ்டின் வேணாலும் கேளுங்க, எங்க ஷியாப் ஆன்சர் பண்ணுவாரு. வேணா நான் சேலஞ்ச் பண்றேன். உலக பொதுமறை என்று சொல்லக்கூடிய திருக்குறள்ல இருந்து இந்த சின்ன பாரதி கிட்ட இருந்து சில கேள்விகள் கேட்கலாம். திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே சொல் எது? தமிழ். வெரி குட். திருக்குறளில் எனக்கே இது தெரியாதுப்பா, உண்மையிலே இப்பதான் தெரியுது தமிழ்னு. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை 42,194. வெரி குட். ஐயோ, திருக்குறளில் தமிழ் எழுத்துக்களில் 247 எத்தனை எழுத்துக்கள் மட்டும் இடம் பெறவில்லை? 37. நல்லாதான் கிளாப். என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் பெயர்? அனிச்சம் குகை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம்? நஞ்சு பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை? குன்றிமணி. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிர் எழுத்து? ஆவ். என்னது? சொல்லுங்க பாரதியா. ஆவ். ஔ. திருக்குறளில் பயன்படுத்தப்பட்ட இரு மரங்கள்? பனிமூங்கில். திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து? நீ. திருக்குறளில் ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள்? லீங்க. மாஸ்டர், கொஞ்சம் பயமா இருக்கு, நிறுத்தி கேளுங்க. என்ன எதுவும் கேட்டுறாதீங்க, ஸ்டூடெண்ட்ஸை கேட்கறதோட வச்சுக்கோங்க. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண்? 9. திருக்குறளை எழுதியவர்? திருவள்ளுவர். இது மட்டும் எனக்கு தெரியும். எங்க கேட்டாலும் நான் சொல்லுவேன், திருக்குறள் எழுதியது யாருன்னா திருவள்ளுவர்னு. திருக்குறளின் முதல் பெயர் என்ன? உப்பால். இதுக்கு மேல கேட்கறதுக்கு நாங்க தயாரா இல்ல. ஷியாப், ஷியாப் என்ன சொல்றதுன்னு தெரியல, அசத்திட்ட போ. ஷியாப்போட பேரண்ட்ஸை நாங்க இங்க அழைக்கிறோம். சார், கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க. இவ்வளவு அழகா திருக்குறள்ல உள்ள கொஸ்டின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்கள நம்ம ஹானர் பண்ணணும் இல்லையா? பண்ணணுமா வேணாமா? பண்ணணுமா வேணாமா? நீங்க சொன்னா நாங்க பண்றோம், இல்லைன்னா இல்ல. சொல்லுங்க. சரி, பண்ணிடுவோம். வாங்க சார். உண்மையிலே சூப்பரா சொன்னீங்க. குறிப்பா அவங்க பெற்றோர் தான் வாழ்த்துக்கள் சொன்னேன். ஏன்னா இவ்வளவு தூரம் ட்ரைனிங் பண்ணிருக்கீங்க. என்ன சார் பெற்றோருக்கு பாராட்டுறீங்க? நான் தானே சார் இங்க நிக்க வச்சிருக்கேன், என்ன தானே பாராட்டணும். இது என்ன சார் இதெல்லாம்? கண்டிப்பா தம்பிக்கு வந்து நீங்க தனி வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட நீங்க தாராளமா பண்ணலாம். ஏஜ் மட்டும் செக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா தனி வேர்ல்ட் ரெக்கார்ட். சார், எனக்கும் கொஞ்சம் அப்ளை பண்ணி கொடுக்குறீங்களா?